கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பல வாரங்களாக இந்த இடத்துலேருந்து விசுவாசத்தையும் எதிர்பார்ப்பையும் பற்றி நாம் பேசி கொண்டு வருகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே எதிர்காலம் உண்டு. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எதிர்பார்த்து தேவன்கிட்ட வந்திருக்கீங்களோ நிச்சயமாக சொல்கிறார், நிச்சயம் அதுக்கு உண்டு, பதில் உண்டு. நீங்கள் நம்பி வந்த காரியங்கள் வீண் போகாது. தேவன் யாருக்கும் நம்புகிறவங்களுக்கு துரோகம் பண்ணுறது கிடையாது. மனிதர்கள் தான் நம்புகிறவர்களுக்கு துரோகம் செய்வார்கள். நண்பர்கள் நம்புகிற நண்பர்களுக்கு துரோகம் செய்வார்கள். ஆனால் தேவன் துரோகி கிடையாது. தேவன் நம்புகிற யாரையும் வெட்கப்படுத்துவது கிடையாது. தேவன் அவரை நம்புகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த நன்மைகள் எல்லாமே யாருக்கு உரியது என்று சொன்னால், எந்த ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற எல்லா நன்மைகளும் உரியதாக மாறுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி வேதத்திலிருந்து ஒரு சில காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்கள், கிறிஸ்மஸ் நாட்களில் படிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நேரத்திலாம் பார்த்தீங்கன்னா பிஸி மைண்டில் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்றதே மறந்துடுவோம். சில நேரத்தில் பாருங்கள், இந்த திருமண நாட்கள்லையும் நம்ம என்ன தான் திருமண நாட்களில் உட்காந்து டீச் பண்ணாலும், அவங்க எவ்வளோ மணி நேரம் உட்காந்து டீச் பண்ணாலும் கவனம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது. நம்மளை பார்க்குறது போல தான், பொண்ணு மாப்பிள்ளை நம்மளை பார்க்குறது போல தான் இருக்கும். நம்ம கூட நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்லி நல்லா காரசாரமாக நல்லா பேசிக்கிட்டு இருப்போம், சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் எண்ணங்கள்லாம் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துகிட்டு இருக்கும். அன்றைக்கி அப்படி தான் பாருங்கள், ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். சீக்கிரத்தில் முடிச்சுட்டா வந்து அந்த பாஸ்டர் அப்படி பார்க்குறாரு, என்னங்க பாஸ்டர் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க, அப்புறம் வேறு என்னங்க பண்ணணும், எல்லாம் கிறிஸ்தவ மேரேஜில் என்னெல்லாம் பண்ணுமோ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. இல்லையா மற்ற இடத்துலாம் வளவளன்னு இழுத்துட்டு தேவையே கிடையாது. இந்த இடத்துல என்னதான் சொன்னாலும் மைண்டெல்லாம் எண்ணங்கள்லாம் எங்கேயோ இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நேரத்தில் என்ன சொல்லணும், கொஞ்சம் ஒரு சில வார்த்தைகளை சொன்னாலும் கரெக்டாக நச்சுன்னு மனசில் பதிகிற மாதிரி ஒரு சில விஷயத்த சொல்லிட்டு போனால் அதுவே போதும். அங்கே உட்காந்துட்டு பெரிய சில ஊழியக்காரங்க பாருங்கள், அந்த நேரத்துலாம் பாருங்கள் அவங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருக்குன்றதெல்லாம் அப்போ தான் எடுத்து காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. மனைவி எப்படி இருக்கணும், கணவன் இப்படி இருக்கணும், நல்லா போதிப்பாங்க. அவங்க மனதுக்கு அப்படியே எங்கேயோ அது சொல்கிற மதிந்துக்கிட்டு இருப்பாங்க வந்து. அதனால தான் பாருங்கள், சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நான் என்ன இது பண்ணுறேன்னா, கொஞ்சம் பிஸி ஷெட்யூல்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மைண்டெல்லாம் பரபரப்பாக நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. அவங்க வந்து கிறிஸ்மஸ் போன்ற நாட்களில் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக நேரம் நம்ம எடுக்கிறது கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். அவங்க சில இதில் முன்னாடியெல்லாம் ப்ரோக்ராமை மற்ற நாளில் வச்சுக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கி ஒன்லி கிறிஸ்மஸோடு விட்டு அனுப்பணும். இப்போ டைம் நமக்கு இடம் இல்லாதனால தான் கிறிஸ்மஸ் ஆராதனை முடிஞ்ச உடனே சில ப்ரோக்ராம்லாம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறோம். இடமா இருந்துச்சுன்னா எல்லாமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணலாம், வைக்கலாம். சரி, அந்த நாட்களில் இந்த வசனத்தை நம்ம படிப்போம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க, இன்றைக்கி நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கிறிஸ்மஸை கொண்டாடும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ரொம்ப நாளாகவே ரொம்ப வாரமாகவே என்ன பண்ணுறோம், கிறிஸ்மஸ் ஆராதனையை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்து ஹலோ பாஸ்டர், நீங்கள் வந்து நவம்பர் பாதியில் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் இல்லை நவம்பர் பாதியில் செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிறிஸ்மஸ் மெசேஜை வந்து. ஆமாம். சரி, இந்த இடத்துல ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம படிக்கப்போ, ஒரு வார்த்தை மட்டும், நித்திய பிதா. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு பேர் நித்திய பிதா, நித்திய அப்பா, என்டர்னல் டேடி, ஃபாதர். நித்திய பிதா சொல்லுவோம், இயேசு எனக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். ஆமென். சொல்லப்போனால் அவர் தான் மனுக்குலத்தையே படைத்தவர், அவர் தான் உண்டாக்கினவர், அவர் தான் சகல சிருஷ்டிகளும் இயேசுவால் உண்டாக்கப்பட்டிருக்குதுன்னு பைபிளில் படிக்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளேருந்து வந்திருக்கிறாங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கு, அவருக்குள் அவர் தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தார் என்றெல்லாம் போடப்பட்டிருக்கிறது.
இப்போ எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும், மனுவர்க்கமே உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் மனுஷன், சில அறிவாளிகள், இன்றைக்கி இருக்கிற சில அறிவாளிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தான்னு சொல்கிறாங்க. கிடையாது. அப்படி நீங்கள் அவன்கிட்ட கேட்டு பாருங்க, அறிவாளிகிட்ட கேட்டு பாருங்க, அந்த விஞ்ஞானிகிட்ட கேட்டு பாருங்க, அப்போ உங்கள் அப்பா குரங்கான்னு கேட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, படா குரங்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஒன்றும் இல்லை, வீட்டில் சொல்லி பாருங்கள், குரங்கு மாதிரி சேட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவரை ஒழுங்காக மனுஷனாக இருந்து குரங்குன்னு வார்த்தையை சொன்னாலே அந்த வைப்ரேஷன் அங்கே செயல்பட ஆரம்பிச்சிடும். குரங்கின் சேட்டைகள் ஆரம்பிச்சிடும். பன்னின்னு திட்டி பாருங்கள், பன்னி மாதிரி உடஞ்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லி பாருங்களேன், ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை சொல்லி பாருங்கள், அப்படியே மாறிடுவாங்க. கவனமாக கேளுங்க, கேட்டு பாருங்கள், உங்கள் அப்பா குரங்கான்னு கேட்டு பாருங்கள். எங்கள் அப்பா அப்படி இல்லைன்னுவாங்க. கடைசியில் இதை சொன்ன டார்வின், சார்லஸ் டார்வினே பாருங்கள், லாஸ்ட்டில் அவர் மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பின ரெக்கார்டை சொல்ல மாட்டேன்னாங்க. ஆரம்பத்தில் அவர் என்ன கண்டுபிடிச்சாரோ அதை பிடிச்சிட்டு மனுஷன் வந்து குரங்கில் இருந்தான் வந்தான்னு சொல்லி இன்றைக்கும் அந்த தியரி, இன்றைக்கி எல்லாம் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த தியரி தான் ஓடிட்டுருக்குது. எந்த பக்கத்து இன்றைக்கி பிள்ளைங்களாம் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, மனுஷன் எங்கேருந்து வந்தான், மனுஷன் குரங்கிலேருந்து வந்தான்றாங்க. கிடையாது. வேதம் சொல்லுது, நம்ம தேவன் சொல்கிறாரு, நம்மை உண்டாக்குனவர் அவர், நம்மை படைத்தவர் அவர், அவருக்கு மட்டும்தான் நம்மை பற்றி தெரியும், நாம் எல்லாரும் அவருக்குள்ளிருந்து வந்திருக்கிறோம். சத்தியவேதம் சொல்லுகின்றது, எல்லாரும் தேவனுக்குள் இருந்து வந்தவர்கள். ஆமென். அதுதான் ஒருத்தன் தேவனுக்குள் இணைந்திருப்பான் என்றால் அவனுக்கு வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. எப்படி பூமியானது புல்லை பிறப்பிக்கும் பூண்டுகள், தாவரங்கள், செடி கொடிகள் எல்லாவற்றையும் பிறப்பித்ததோ, எப்படி நீர்வாழ் ஜந்துக்கள் நீரிலிருந்து ஜலமானது திரளாய் பிறப்பித்ததோ, அது எங்கேருந்து வந்துச்சு? மரம் செடி கொடிகளெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலேருந்து வந்துச்சு. பூமியிலேருந்து வந்தது, அது பூமியோடு இணைக்கப்பட்டிருக்கணும். நீர்வாழ் ஜந்துக்கள் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று சொன்னார். அப்போ அது எங்கே இருக்கணும்? அங்கே இருக்கணும், ஜலத்தில் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வாழ்வு. நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறோம் என்றால் பைபிளில் போடப்பட்டிருக்கிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. தன்னை பார்த்து பேசுகிறார், தனக்குள்ளேருந்து அவருக்குள்ளேருந்து நாம் வந்தவர்கள். அப்போ ஒரு மரம் செடி கொடி எங்கே இருக்கணும்? பூமியோடு அட்டாச்சாக இருக்கணும், தொடர்பில் இருக்கணும். அப்போ தான் அதுக்கு வாழ்வு. அதே போல் மீன்கள் எல்லாமே தண்ணீரில் ஜலமானது திரளாய் ஜனிப்பித்தது. அப்போ அது அங்கே எங்கே இருக்கணும்? அங்கே தான் இருக்கணும். அதை விட்டு வெளியே வந்துச்சுன்னா சீக்கிரம் போயிடும். அதே போல் தான் நாம் எங்கிருந்து வந்தவர்கள்? தேவனுக்குள்ளாக இருந்து வந்தவர்கள். அப்போ நாம் தேவனை விட்டு பிரிந்து வாழ்வோம் என்றால் வாழ்வு இல்லை. அன்றைய இடத்துல கிறிஸ்தவ விசுவாசி என்ன பண்ணிடுறாங்க? தேவனை விட்டு வெளியே போயிடுறாங்க. தேவனோடு வாழ்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, முடியாது. தேவன் இல்லாமல் கிறிஸ்துவை நம்மளை விட்டு பிரித்து பாருங்கள், தேவனை நம்மளை விட்டு பிரித்து பாருங்கள், நம்மால் இந்த பூமியிலே வாழ முடியாது. நீ தேவனை விட்டு மனிதன் பிரிந்தவனாக இருப்பதனால்தான் அவன் நன்றாக வாழ முடியாதவனாக இருக்கிறான். ஆகவேதான் ஆதி மனிதன் ஆதாம் செய்த முதல் பாவம் என்ன? முதல் பாவம் தேவனை விட்டு பிரிந்தது, தேவனை விட்டு அகன்றது, தேவனை தன்னுடைய வாழ்வில் ராஜாவாக வேண்டாம் என்று உதறி தள்ளினது, தேவனுடைய வார்த்தையை நிராகரித்தது. தேவனுடைய வார்த்தையை நிராகரிப்பதன் மூலமாக மனிதன் ஆதாம் என்ன சொல்ல ஆரம்பித்த? இனிமேல் நீர் எனக்கு ஆண்டவன் அல்ல, இனிமேல் பிசாசு சாத்தான் தான் எனக்கு ஆண்டவன் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டான் மனு வர்க்கத்தில் இருக்கின்ற மனிதன். இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்ற சீர்கேடுகள், சொல்லி முடியாத பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாமே எதிர்நிமித்தமாக இந்த பூமியிலே தாண்டவமாடி கொண்டிருக்கிறது என்றால் மனிதன் தேவனை விட்டு பிரிந்ததினால்தான் உலகத்தில் இவ்வளோ பிரச்சனைகளை மனிதன் சந்தித்து கொண்டிருக்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு எல்லா பிரச்சனையும் காரணம் தேவன் அற்ற வாழ்வு, தேவன் இல்லாத வாழ்வு. அப்போ கிறிஸ்துவ விசுவாசிகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் அற்ற ஒரு வாழ்வை வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வார்த்தை இல்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வார்த்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கிறோம். வந்து வார்த்தையோடு வாழ வேண்டிய நாம் வார்த்தை இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி எவ்வளோ வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்குது, எவ்வளோ வார்த்தைகள். இன்றைக்கி ஒரு ஆளை நிற்க வச்சு உங்களால் பைபிளில் இருக்க தெரிஞ்ச வசனத்தெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னால் எவ்வளோ வசனத்தை உங்களால் சொல்ல முடியும்? இருக்கிறீங்களா? எவ்வளோ வசனத்தை உங்களால் சொல்ல முடியும்? எந்த அளவுக்கு வார்த்தை உணர்ந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீர்களோ அங்கு வாழ்வு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இவ்வளோ பிரச்சனை காரணம். உதவி செய்கின்ற தகப்பனை விட்டு, அனுகூலமாக இருக்கின்ற தகப்பனை விட்டு மனிதன் பிரிந்திருக்கிறான். இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிறது. ஆனால் தேவன் மனிதனை நேசிக்கின்ற தேவன், இன்றைக்கும் மனிதனுக்கு உதவி செய்கின்ற தேவன், இன்றைக்கும் தேவன் மனிதன் மீது அன்பாகவே இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன்
மாறாது. பைபிளை கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் நம்முடைய நித்திய பிதாவினுடைய அன்பு மாறவில்லை, நித்திய பிதாவினுடைய உதவி மாறவில்லை, நித்திய பிதாவினுடைய நேசம் இன்னும் மாறவில்லை, குறையவே இல்லை. இன்றைக்கும் மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் மனிதர்களுக்கு தேவன் உதவி செய்தே கொண்டிருக்கிறார். ஆகவே மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்த தேவன், நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும், நன்றாக இருப்பதற்காக தன் நேச குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தவர். கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ நான் சொல்கிறேன், அவர்கள் தகப்பனோடு இணைக்கப்படுகிறார்கள், தகப்பனோடு சேர்க்கப்படுகின்றார்கள். அது அவர்களுக்கு நல்ல வாழ்வாக மலர்கிறது. வாழ்வாங்க இருக்குது. அப்பாவோடு சேரும்போது ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் பெருக ஆரம்பிக்கிறது. எந்த அளவுக்கு தகப்பனோட உறவில் இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு தகப்பனுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோமோ, அந்த இடத்துல வாழ்வு காத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து வேதத்தில் ஒரு அழகான ஒரு ஓமையை சொன்னார். 2 பிள்ளைகளை பற்றி, 2 குமாரர்களை பற்றி பேசுகிறார். இளையவன் மூத்தவன் என்று சொல்லி, இளையவன் அப்பாட்ட போய் தன்னுடைய சொத்து, அவருடைய சொத்தில் பங்கு கேட்டுட்டு அதை வாங்கிக்கிட்டு அவன் போய் துன்மார்க்கமாக செலவு பண்ணி எல்லாவற்றையும் அழித்து விட்டான். தகப்பன் விட்டு தூரம் போனான். நல்லா இருந்தானா? பணம் இருந்துச்சு. நல்லா இருந்தானா? நிறைய பேர் பணம் இருந்தால் நல்லா இருக்கலான்னு. நான் சொல்கிறேன், தகப்பன் இல்லை என்றால் இவனுடைய வாழ்வு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. கடைசியில் அவன் நிலைமை என்னாச்சு? தகப்பன் அற்று, தகப்பனுடைய எந்த ஒரு உறவும் இல்லாமல், தகப்பனுடைய ஐக்கியத்தில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன். அதனால் அவன் கடைசியில் பன்றி மேய்க்கிற வேலை, அந்த வேலையில் கூட பார்த்தீங்கன்னா நிரந்தரம் இல்லை. அந்த வேலையில் கூட பார்த்திங்கன்னா அவன் ஒரு பெரிய ஒரு அவல நிலைமை அலைந்தான். என்ன ஒரு அவல நிலைமைன்னா, பன்றிகள் தின்னக்கூடிய தவிட்ட கூட அவனால் தின்ன முடியல. யோசிச்சு பாரு, அவ்வளோ ஒரு கேவலமான ஒரு நிலைமை. யோசிச்சு பார்த்தீங்களா? தகப்பனோடு அவன் இருக்கிறவர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. தகப்பனை விட்டு என்றைக்கு பிரிந்து போனானோ அன்றைக்கு தான் வாழ்க்கையில் குறைவுபட தொடங்கி, பைபிள் குறைவுபட தொடங்கினான். எல்லாம் குறைந்து போனது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனோடு வாழ வாழ நிறைவில் வாழ்ந்து கொண்டே இருப்போம். தேவனை விட்டு பிரிய குறைவுக்குள்ளாக தான் போய் கொண்டே இருப்போம். கடைசியில் பசி அவனை வருத்தும் போது தான், அப்போ தான் பாருங்கள், அப்பாவை குறித்து ஒரு நினைவு வருகின்றது. அப்பாவுடைய அன்பு நினச்சி பார்க்குறான். திரும்ப அப்பாட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு திரும்ப வரான் பாருங்கள். வரும்போது அவனுக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அப்பா திட்டிடுவாரோ, அப்பா அடிச்சிடுவாரோ, இல்லை ஒருவேளை விரட்டிடுவான்னு, வெளியே போடா நாயன்னு சொல்லிடுவாரோ, நீ தானே வாங்கிட்டு போன காசை, எதுக்கு நான் திரும்ப வந்தேன்னு கேட்பாரோன்னு பார்த்தா, ஒருவேளை என் மூச்சிலே முழிக்காத, உன்னை எவன்டா இங்கே வர சொன்னது. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நிறைய குடும்பத்தில் நடக்கும் இல்லைங்களா? சண்டைன்னு வந்துட்டாலே ஒன்று சேரணும் வரக்கூடிய ஆட்கள் கூட ஒன்று சேர விடுறது கிடையாது. ஆனால் இந்த தகப்பன் அப்படி கிடையாது. இவன் பல நெகட்டிவ் எண்ணத்தோடு வர ஆரம்பிக்கிறான். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. அங்கே நடந்தது வித்தியாசம். என்னன்னா, அவன் தூரத்தில் வரும்போதே அப்பா ஓடி போய், பைபிள் ஓடி யூத கலாச்சாரத்திலே ஒரு தகப்பன் ஓடினார் என்றால் அவ்வளோ ஒரு அவமரியாதை. அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அப்பா ஓடி வராரு. ஓடி அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு, வேகத்தில் பார்க்குறோம், அவன் நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி, நல்ல மோதிரத்தை போட்டு, பாதரட்சியை கொடுத்து, நல்ல கொளுத்த கன்றை எடுத்து, கீதை மேலே சத்தத்தோடு நல்ல ஒரு விருந்து ரெடி பண்ணி, ஆமென், இவர் தான் நம்முடைய அப்பா, இவர் தான் நம்முடைய தேவன், மன்னிக்கிறவர். அவர்கிட்ட வரும்போது உங்கள் நோஸ் கட் பண்ணுறது கிடையாது. இவர்கிட்ட தேவன்கிட்ட வரும்போது அவங்க உங்களை உதறி தள்ளுறது கிடையாது. தேவன்கிட்ட வரும்போது இப்போ மட்டும் வந்துட்டியா அப்படி கேட்குறது கிடையாது. நம்ம தான் மனிதர்கள் கேட்பாங்க, இப்போ மட்டும் அப்படின்னு வாங்க. தேவன் ஒரு நாள் அப்படி நம்மளை கேட்பது கிடையாது. ஆகதான் தேவ பிள்ளைகளை, தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளுங்கள். இந்த அப்பா சாதாரண அப்பா கிடையாது. இயேசு நித்திய பிதா, ஆமென், நித்திய தகப்பன். இயேசுவின் மேல் விசுவாசம் வைத்து நம்ம அவர்கிட்ட ஓடி வரும்போது, இன்றைக்கு தேவன் அன்றைக்கு அந்த இளையகுமாரனை எப்படி ஓடி கட்டி பிடித்து அணைத்து முத்தமிட்டு அவன் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரோ, அதே போல் இந்த அப்பாவும் அப்படி தான். நீங்கள் அவரிடம் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அவர்கிட்ட வரவங்க நீ என்ன வந்திருக்கிற அப்படின்னு சொல்கிறது கிடையாது, புறம்பே தள்ளுறது கிடையாது, ஒதுக்குறது கிடையவே கிடையாது. நம்ம ஒரு அடி எடுத்து வச்சோம்னா, தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய தேவன் 99 அடி அவர் எடுத்து வைக்கிறார். அவர் என்ன கேட்குறாரு? நீ ஒரு அடி எடுத்து வைப்பா அப்படின்றார். நம்ம அந்த ஒரு அடியில் தான் பிரச்சனையாக இருக்கிறோம்.
நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. எப்படி திரும்ப கர்த்தர் நீ முதல்ல வந்தாதான்ப்பா நான் வந்து அவன் மனம் திரும்புது. தேவன் அங்கே மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பி வரும்போது அவர் 99 அடியை அவர் எடுத்து வச்சு வரதை தான் நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஆமென். அதுதான் தேவ பிள்ளைகளே, மனிதனை கர்த்தராகிய இயேசு ஏற்றுக்கொள்கிறார், அணைத்துக் கொள்கிறார், வாழ வைக்கிறார். அதுதான் இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாகவே மாறுகிறீர்கள். நமக்கு அவர் அப்பாவாக இருக்கிறார். ஆக வாழ்வு காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த பூமியிலே நல்ல வாழ்வை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்வாழ்வை தேவன் நமக்காக வைத்திருக்கின்றார். ஆமென். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, நிச்சயமாகவே எனக்கு எதிர்காலம் உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய குடும்பத்தின் அவருடைய பிள்ளைகளாகவே மாறுகிறீர்கள். அவருடைய பிள்ளையாக மாறிட்டா அவர் ஒரு நாளும் அவருடைய இதை கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஆமைக்கு குலுக்கி சரிந்துள்ளும்படியாய் போட்டுக்கிட்டே இருப்பார் நம்முடைய அப்பா. ஆமென். ஆகவே போன வாரத்தில் ஒரு இடத்த பார்த்தோம், தரிசனம் இல்லாத தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்ற வசனத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். தொடர்ந்து அங்கேயே போவோம். நீதிமொழிகள் 29:18 வசனம். நீதிமொழிகள் 29:18 சேர்ந்து படிப்போம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ வேர் there is no விஷன் என்ற இடத்துல விஷன் தரிசனம் வந்துருக்குது. ஆனால் அவங்க ஆம்பிளிஃபைட் குடும்பத்தார் என்ன சொல்கிறாங்கன்னா, பிராக்கெட்டில் நோ ரிடெம்டிவ் ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனை குறித்து எங்கு வெளிப்பாடு இல்லையோ, தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். நியூ சென்ச்சுரி வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் there is no word from God. எந்த இடத்துல தேவனிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை இல்லையோ அங்கு ஜனங்கள் அன்கண்ட்ரோல், கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்களாம். அவங்கள அதாவது தப்பான ஒரு வாழ்க்கையை, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது கட்டுப்பாடற்ற வாழ்க்கை, கட்டுப்பாடு உள்ள ஒரு வாழ்க்கை இல்லை, கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்களாம் தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லை என்றால். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவனிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை அவசியம் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ சீர்கெட்டு போவார்கள், எங்கு தேவனுடைய வார்த்தை எங்கே இல்லையோ அங்கு சீர்கெட்டு போவார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கு இருக்கிறதோ அங்கு மக்கள் சீர்பெறுவார்கள். சொல்லுங்கள், சீர்பெறுவார்கள். ஆமென். வார்த்தை தேவனும் அவருடைய வார்த்தையும் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்றால், அப்போ தேவனும் அவருடைய வார்த்தை இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்றல்ல, அந்த இடத்துல மக்கள் சீர்பெறுவார்கள். ஆமென். ஆகதான் பாருங்க, நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோம், தேவன் என்னுடைய வாழ்வை சீர் பொருந்தின வாழ்க்கையாக மாற்றுவார். சீர்கெட்டதாக அல்ல, சீர் பொருந்தின வாழ்க்கையாக மாற்றுவார். ஆமென். பாருங்க, சீர் சொல்லுங்க, சீர். இப்போ சீருன்னு சொன்னாலே நல்லா புரிஞ்சுங்க. நீ கல்யாண காட்சி நடக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடால் புடால்னு சீர் வரிசைகள் இல்லைங்களா, சீரை வந்து வரிசையாக கொண்டு வந்து வைப்பாங்க, என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு வந்து. சில குடும்பத்தில், ஏழையாக இருக்கிற குடும்பத்தில் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சீர் வரிசை பண்ணுவாங்க. ஆனால் சில இடத்துல பாருங்கள், நான் பார்த்துட்டு நிறைய சில இடத்துல பார்த்தோம், வீடு, காரு, பங்களா விதவிதமாக இருக்கும். வந்து இவ்வளோதான் கிடையாது, அவ்வளோ இருக்கும். வந்து பாருங்கள், ஒரு பெரிய பணக்காரன் தான் பிள்ளைய கொடுக்குறான், நீங்கள் எவ்வளோ சீர் கொடுப்பீங்கன்னு கேட்கக்கூடாது, கேட்டானா தொலைஞ்சான். வந்து பாருங்கள், அம்பானிக்கு ஒரு உதாரணத்துக்கு, அம்பானி வீட்டில் பொண்ணு எடுக்கிறோன்னு வச்சுங்க. அம்பானிக்கு பொண்ணு இருக்கிறாரா? இருக்காங்க, பொண்ணு இருக்காங்களா? சரி, ஒரு உதாரணத்துக்கு பொண்ணு எடுக்கிறோன்னு வச்சுக்கிங்களேன். அவர்கிட்ட போய் நீ எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டால் என்ன நடக்கும்? சீப்பான இடம் போட மாட்டாங்க. என்னடா அம்பானி வீட்டில் வந்து எவ்வளோ கொடுப்பேன்னு கேட்குறேன். என்ன ஒரு விஷயம், அவமானமாக இல்லை, வெக்கமாக இல்லை உனக்கு? வந்து அவர் சும்மா விட்டுருவாங்களா? அவங்க சும்மா விட்டுருவாங்களா? தன் பிள்ளையை சும்மா விட்டுருவாங்களா? நான் சொல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட சீரை பற்றி கேட்கவே கூடாது. நம்ம ஆட்கள் பாருங்கள், சீர்கெட்டு போனவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு நியூஸில் கூட ஒரு பெண்மணி இறந்து போன சம்பவம்லாம் பார்த்துருப்பீங்க. எத்தனை 200 பவுன் நகை போட்டாங்களா? 200 பவுன் நகை போட்டும் அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லி அதை கேட்க போய் கடைசியில் சித்திரவதைப்படுத்தி எப்படிலாம் இறந்து போனார்கள்னு சொல்லி.
அப்படி இருக்குது வாழ்க்கை. ஆனால் கேட்காமலே கொடுக்கின்ற சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. கேட்டாலும் கொடுப்பார், கேட்கலனாலும் கொடுப்பார். அதான் 1ஆம் தேதி பார்த்தோம், நினைச்சாலே பவர் இருக்குது. நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக பண்ணுறாரு. ஆனால் 1ஆம் தேதி படித்தோம், அவன் நினைக்கவில்லை, நினைக்காமலே கடவுள் கொடுக்கிற தேவன். நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். சொல்லுங்கள், நினைச்சாலே கொடுக்குற தேவன். நினைச்சா எப்படி கொடுப்பாராம்? நினைச்சா எப்படி கொடுப்பார்? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகம், நினைச்சாலே மிகவும் அதிகமாக பண்ணுறவர். ஆனால் யாக்கோப்கிட்ட பார்க்குறோம், அவன் நினைக்கல, அவன் யோசிக்கல, தான் பிள்ளை உயிரோடு இருப்பான கொஞ்சம் கூட கற்பனையும் பண்ணல. அவன் சொல்கிறான், நான் நினைக்கலப்பா, உன்னைய பார்ப்பேன்னு நான் நினைக்கல, உன்னைய மட்டும் இல்லைப்பா, உன் சந்ததியையும் பார்க்கறது கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். நம்ம தேவன் அப்படிப்பட்டவர். அதே போல தான் தேவனும் தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கு மக்கள் சீர்பெறுவார்கள். 144ஆம் சங்கீதம், அந்த இடத்துக்கு போவோம், படிப்போம் எல்லாரும் சேர்ந்து. 12 படிப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர், எல்லாரும் சேர்ந்து படிங்க. 144 12ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். எல்லாம் எடுத்துக்கிட்டிங்களா? இங்கே இருந்தால் சீரை பார்க்க போகிறோம். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சீரை கொடுக்குறார். சீர் கெட்டு இல்லை, சீரை கொடுக்குறார். சீர் பொருந்தி படிப்போம். அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும், எங்கள் குமாரத்திகள் சித்தம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களைப் போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும். சத்துரு உட்போகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. இவ்விதமான சீர் சொல்லுங்க, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். ஆமென். நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்கள்? இவ்விதமான சீர், தேவன் கொடுக்கின்ற சீர். அவருடைய கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று சீர் கொடுக்கிறாராம். அந்த சீர் சாதாரணமான சீர் வரிசை கிடையாது. அதான் இந்த வரிசை தான் பார்க்க போகிறோம், என்ன போட்டிருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிங்க. நீங்கள் எப்படி பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு சீர் கொடுக்கிறார்களோ அதை விட தேவன் நமக்கு சீர் கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நம்ம உலகத்தில் பார்க்குறோம், ஏராளமான மக்கள் இன்றைக்கு பணம் படைத்தவர்கள் அவங்க பிள்ளைகளுக்கு சீர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. நான் சொல்கிற சாதாரண மக்களே அவர்கள் பிள்ளைகளுக்கு இவ்வளவு கொடுக்க முடியும் என்றால், உலகத்தில் வாழ்கிற மனிதனே அவர்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும் என்றால், தேவன் நமக்கு பைபிளில் போடப்பட்டிருக்குது, தேவன் நமக்கு அதிகமானதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சொல்லுங்க, அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். சொல்கிறாரு, பொல்லாத தகப்பனை நீ உன் பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்க தெரிஞ்சிருக்கிறியே, நான் பரலோக தகப்பன், உனக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இந்த சீரில் என்னென்ன அடங்கியிருக்குது, சீர் வரிசையில் என்னென்ன அடங்கியிருக்கு? நீங்கள் இந்த சில்லறத்தனமான சில்வர் பாத்திரத்தெல்லாம் யோசிக்கக்கூடாது, ஓகேங்களா? உடனே சீருனமே நம்ம கணக்கில் வரதான் சில்வர் பாத்திரம், இரும்பு பாத்திரம், அலுமினிய பாத்திரம், அப்புறம் பிளாஸ்டிக் பாத்திரம், அதுதான் ஞாபகத்துக்கு வரும். அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க, ஓகேங்களா? இப்போ பார்க்க போகிறது வேறு விதம். இதெல்லாம் இந்த சில்வரு இதெல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? பைபிளில் போடப்பட்டிருக்குது 12ஆம் வசனம், அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போலவும். இங்கே பார்க்குறோம். அடுத்தது எங்கள் குமாரத்திகள். தேவன் முத கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு சீர்வரிசை. என்னதான் திருமணமாகி பிள்ளைகள் இல்லைன்னு வச்சிங்களேன், அதில் அழகே இருக்காது. எந்த குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்குதோ அந்த குடும்பத்தில் அழகு அதிகமாக இருக்கும். அப்போ தேவன் நம்ம கொடுக்கின்ற சீர்வரிசையில் முதல் சீர்வரிசை என்னன்னா, தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு நல்ல பிள்ளைகள், எங்கள் குமாரர், எங்கள் குமாரத்திகள். ஆமென். அப்போ என்ன, பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய சீர்வரிசையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல, தேவன் இருக்கிற இடத்துல அங்கு நல்ல குழந்தைகளை, நல்ல பிள்ளைகளை பார்க்க முடியும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எங்கள் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். சில இடத்துல ஆண்டுடைய பிள்ளைங்க சொல்கிற ஒரு பேச்சு என்னன்னா, சில இடத்துல பலவீனமும் வரலாம் பிரதர், அதுவும் சில இடத்துல தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறது அல்லவா?
கிடையாது, கிடையாது. தேவன் சொல்ல, எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள். இந்த உலகத்தில் பாருங்க, சில பேர் பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் வேணான்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இருக்கிற சில தேவையில்லாத தாட்டை எடுத்துக்கிறாங்க. அடிக்கடி பாருங்க, நம்ம ஊர் உலகத்தில் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை என்னென்னா, வாத்தியார் பிள்ளை மக்கு, டீச்சர் பிள்ளை வாத்தியார் டீச்சர் ஒன்று தான், வாத்தியார் பிள்ளை மக்கு, டாக்டர் பிள்ளை சிக்கு, மக்கு சிக்கு, போலீஸ்காரன் பிள்ளை திருடு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே போலலாம் சொல்கிறாங்கன்னா, அதாவது உலகத்தில் எப்படி சொல்கிறாங்கன்னா அதை கொண்டு வந்து ஆண்ட்ராய்டு பிளேஸ் எல்லாத்துல இப்படி ஆவாங்க. ஆரோக்கியம்னு பேர் வச்சுருப்பாங்க, ஆரோக்கியமே இருக்காதுன்னுவாங்க. சகாயன்னு பேர் வச்சுருப்பாங்க, எனக்கு கிறிஸ்தவத்தில் சொல்கிறேன், சகாயன்னு பேர் வச்சுருப்பாங்க, சகாயமேரின்னு பேர் வச்சுருப்பாங்க. இங்கே யாரும் இல்லை இந்த மாதிரிலாம், நல்ல வரைக்கும் யாரும் இன்னும் வைக்கல. உதவியே செய்யாத ஒரு கஞ்சூஸாக இருப்பாங்க, வந்து ஒரு நயா பைசா வாங்கவே முடியாது. சீமானு பேர் வச்சுருப்பாங்க, பிச்சைக்காரனாக இருப்பாங்க வந்து. சரி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் பாருங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட், அதாவது இந்த உலக லாஜிக் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இணையக்கூடாது. உலகத்தில் சூழ்நிலையோடு நம்ம ஒத்து போயிடக்கூடாது. சூழ்நிலைக்கு எதிராக தான் தேவனுடைய வார்த்தை வருகின்றது. இந்த உலகத்தில் யாருக்கு என்ன நடக்குதோ இல்லையோ, என் பிள்ளைக்கு, என் பிள்ளை அவன் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்று. ஒரு வருஷத்துக்கு போயிட்டு வருவோம். மல்கியா போவோங்க, மல்கியா 4:3 போங்க, படிங்க சிஸ்டர். மல்கியா 4:3 படிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 4:2 படிங்க பார்க்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி வளருவீர்களாம்? கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். அப்புறம் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கவனிச்சிங்களா? அவருடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, உலகத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? முதல் வசனம், இதோ சூளை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். வேரையும் கொப்பையும், வேரும் போயிடும், கொப்பும் போயிடும். வேர் இருந்தால், ஏதாவது கொப்பு போனால் கூட, கிளைகள் போனால் கூட, வேர் இருந்துச்சுன்னா ஏதோ கொஞ்சம் தண்ணி, ஏதாவது மழை பெஞ்சுன்னா திரும்ப துளிர்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். வேர் இருந்தாலும் துளிர்ப்ப. சில நேரத்தில் பார்த்து தேக்கு மரத்தை வெட்டி ஆடியை வெட்டி திரும்ப அங்கேருந்து துளிர்க்க ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு மரத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி எந்த மரத்தையும் நீங்கள் பாதியில் வெட்ட ஆரம்பித்து அங்கேருந்து என்ன பண்ணணும்னா திரும்ப அது, என்னை வெட்டி விட்டாய் என்று நினைத்தாயோ நான் திரும்ப முளைப்பேன்னு சொல்லி என்ன பண்ணுவது, திரும்பவும் எழுந்து நிற்கும் பாருங்க. ஆனால் இங்கே சொல்கிறாரு தேவன், இங்கே சொல்கிறார், உன்னுடைய துன்மார்க்கருக்கு வரக்கூடிய நிலைமை என்னன்னா, நான் அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிளையும் இருக்காது, வேறு இருக்காது, வேறு இருந்தாலும் கிளை வரும், ரெண்டுமே இருக்காது அப்படின்றார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறார் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமென். உதய சூரியன் கிடையாது, சொல்ல நீதியின் சூரியன், சொல்ல நீதியின் சூரியன். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவீர்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இந்த பூமியில் இருப்பார்கள் என்றால், கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். ஆமாம், பிளஸ் பண்ணீங்களா? ஏன் பிளஸ் பண்ண சொன்னேன்? நான் சொல்லும்போது பிளஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உன்னை ஆசீர்வதிக்கிறவன ஆசீர்வதிப்பேன்ட்டார். நான் ஏதாவது பக்கத்தில் பார்த்து உங்களுக்கு பக்கத்தில் சொல்லுவோம், உடனே டக்குன்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக நீங்கள் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லும்போது எப்போ வாயை திறந்து பக்கத்தில் சொல்கிறீங்களோ, உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று போடப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் பக்கத்தில் ப்ளஸ் பண்ணும்போது அவங்கள நேசிக்கிறீங்க, அதனால் ப்ளஸ் பண்ணுறீங்க. அதனால் நீங்கள் பக்கத்தில் நேசிப்பதும் நீங்கள் சுகித்து இருப்பீர்கள்.
ஆகவே தான் பாருங்கள், பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லுது. 128ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பிள்ளைகளை பற்றி வேதம் சொல்லும்போது தேவன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். 128 3ஆம் வசனம் படிங்க. உன் பிள்ளைகள் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் முருங்கை மர கன்றுகள் போல இருப்பார் போடப்பட்டிருக்குதா? எங்க முருங்கை மர கன்றுகளா? நிறைய நேரத்தில் நம்ம எப்படி அப்படி விசுவாசிக்க முருங்கை மர கன்று போல் நினச்சிட்டு இருக்கிறோம். ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். ஒலிவ மரம் ஆரோக்கியத்திற்கு அடையாளமான மருத்துவ குணம் கொண்ட ஒரு விசேஷமான ஒரு மரம். தேவன் பிள்ளைகளை எங்கே போய் பேசுகிறார் தெரியுங்களா? உன் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். சில மரம்லாம் பூச்சி விழுந்தா செத்துரும். ஆனால் ஒலிவ மரத்தில் பூச்சி விழுந்தா பூச்சி தான் சாகும். அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மரம் ஒலிவ மரம். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து நாட்களில் கெத்செமனே தோட்டத்தில் இருந்த ஒலிவ மரம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். சில மரம்லாம் பாருங்கள், இத்தனை வருஷம் அத்தனை வருஷம் 2000 வருஷமாக இன்றைக்கும் கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது இருந்த அந்த மரம் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் போயிட்டு வந்து பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஒலிவ மரம் கன்றுகளைப் போல உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். நீங்கள் பேசணும், என் பிள்ளைங்க இப்படி தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம பேசுகிறது என்ன சொல்கிறோம் தெரியுங்களா? அது வந்துங்க மழை வந்தால் சளி பிடிக்க தானே செய்யும். நம்ம எப்போதுமே இந்த உலக சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேச ஆரம்பித்தோம். வெயில் வந்தால் கொப்பளம் வரதாங்க செய்யும், மழை பெஞ்சால் சளி பிடிக்க தாங்க செய்யும், பனி பெஞ்சா காய்ச்ச வரதாங்க செய்யும். அதெல்லாம் சீசன் டிசீஸ், சீசன் சிக்னஸ். தேவனுடைய பார்வையில் சீசன் சிக்னஸ் கிடையாது. நீங்கள் சொல்லணும், எங்கள் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள். தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சீர் வித்தியாசமான சீர். ஒவ்வொரு நாளும் பேசணும், என் பிள்ளைங்க ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். ஆகவே தேவனுடைய ஆரோக்கியம் உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் சீராக தான் இருக்கும். அது மட்டுமல்ல, எங்கள் குமார்த்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல் இருப்பார்கள். ஆமென். அவ்வளோ அழகு உங்கள் பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஆமென். திட்டக்கூடாது, பிளஸ் பண்ணுங்க பிள்ளைகளை. சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்கள். எவ்வளவு தேவன் ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறாரு, பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை வச்சிருக்கிறார். 13ஆம் வசனம், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். முதலாவது ஆரோக்கியம். 12ஆம் வசனத்தில் ஆரோக்கியத்தை பற்றி பார்த்தோம். நமக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆரோக்கிய வாழ்வை கொடுக்கிறார். சுகம் வேற, ஆரோக்கியம் வேற. சுகம் என்று சொன்னால் வியாதி வந்த உடனே வியாதியிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற ஒரு தீர்வு சுகம். ஆனால் ஆரோக்கியம் என்று சொன்னால் சுகத்துக்கும் மேற்பட்ட ஒரு வார்த்தை. என்னன்னா, வியாதியே வராமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆரோக்கியம். உங்களுக்கு சுகம் வேண்டுமா, ஆரோக்கியம் வேண்டுமா? ஐயா ரெண்டும் தான் ஏன் இப்போ வேண்டும். ஓகே, ஒருவேளை வியாதியாக இருப்பீங்கன்னா இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி சுகமானவர்கள் ஆரோக்கியத்தை விசுவாசியுங்கள். நீங்கள் சொல்லணும், அவருடைய சட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது, நான் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவேன். முதலாவது ஆரோக்கியம். சீர் என்ன சீர்? ஆரோக்கியம். எவ்வளோதான் காசு பணம் இருந்துட்டு ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னால் அவ்வளவும் வீண், அவ்வளவும் வேஸ்ட்டு, அவ்வளவும் ஒரு குப்பை போல போயிடும். அவ்வளோ சில பேர்லாம் பாருங்க, நிறைய பணம் இருக்கும், வியாதி 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 வேலையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. விசுவாசியுங்கள், இயேசு நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் சுகமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கக்கூடாது, ஆரோக்கியமான வாழ்வை எதிர்பாருங்கள். இப்போ வியாதியாக இருக்கிற நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கட்டம் என்ன? சுகம் என்ற கட்டத்துக்கு போகிறீங்க. சுகத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் ஆரோக்கியமாக இந்த பூமியிலே வாழுங்கள். அப்போ கர்த்தர் எதை வைத்திருக்கிறார்? முதல் சீர் ஆரோக்கியம். ரெண்டாவது சீர் 13ஆம் வசனத்தில், எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். ரெண்டாவது பிளஸிங்க ஐஸ்வர்யத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ட்டு ஹெல்த்து, ரெண்டாவது வெல்த்து. இந்த இடத்துல பார்க்குறோம், களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் சகலவித பொருட்களையும் கொடுக்கத்தக்கதாய் வாங்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எது ஆசைப்படுறீங்களோ அதை உங்களால் வாங்க முடியும். ஏனென்றால் இவ்விதமான சீர்
தேவனுடைய வார்த்தையை மனதில் கொண்டு போய் வைங்க. யாருக்கு? தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கு மக்கள் சீர் பெறுவார்கள். தேவனும் தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல மக்கள் சீர் பெறுவார்கள். ஹெல்த், ரெண்டாவது வெல்த். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பழுகும். 1000, அடுத்து சொல்கிறது 10,000. 10,000 என்றால் 16 கிடையாது, 10,000 பெருகும். அப்போ 10,000 இப்போ என்னவாகும்? 1,00,000 மாறும். 10,000 மாறுச்சுன்னா 10,000 இப்போ எப்படி ஆகும்? 1,00,000 மாறும். அப்படி என்றால் தேவனுடைய ஐஸ்வர்யம் அளவற்ற ஐஸ்வர்யம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், எதிர்பார்க்க வேண்டும். இவ்விதமான சீரை தேவனிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். எதிர்பார்ப்பை கர்த்தர் மேலே வைக்க வேண்டும். வேதத்தில் போடப்பட்டிருக்கு எபேசியர் 3:8 கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் என்று போடப்பட்டிருக்கு. படிங்க பார்க்கலாம், அந்த வசனத்தை படிங்க. 3:8. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை அளவற்ற ஐஸ்வர்யம் சொல்ல, அளவற்ற ஐஸ்வர்யம் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக சொல்றேன். எவ்வளவு பெரிய சொல்றேன். இதுதான் காஸ்பல். எதை அறிவிக்க வந்திருக்கிறேன்? இயேசுவை ஏற்றுக்கொண்டா நீ ஒன்றும் இல்லாமல் போவ. இயேசுவை ஏற்றுக்கிட்டா நீ ஏழையா போவன்னு கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சுவிசேஷம் என்ன? கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர்களாக மாறுவீர்கள். இதுதான் கர்த்தருடைய மகிமையின் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்திலும் தான் தேவன் விசுவாசிகளுடைய தேவைகளை சந்திக்கிறார். ஆமென். எதிலிருந்து தேவன் தேவைகளை சந்திக்கிறார்? அவருடைய அளவற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்திலும் தான் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படுகின்றது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். தேவன் அளவற்ற மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவைகளை சந்திப்பார் என்றால் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் அதெல்லாம் வைப்பதற்கு இடமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம். அந்தளவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறவர். புரிஞ்சிச்சிங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? தேவனும் அவருடைய வார்த்தையும் எங்கே இருக்கிறதோ அங்கு மக்கள் சீர் பெறுவார்கள். ஆரோக்கியம் மட்டுமல்ல, ஐஸ்வர்யமும் அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் என்னுடையது. பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்க, கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யம் உங்களுடையது. ஆமென். கரங்களை கர்த்தரை வாழ்த்துவோம். சில பேர்லாம் பாருங்க, தேவன் அளவாக கொடுப்பாருங்க. சில பேருக்கு ஆண்டோட கேட்கும்போது, ஏங்க உங்களுக்கு இவ்வளோ வேணும்னா இவ்வளோ கேட்டால் தான் அதை நம்ம ஒரு கடங்கார மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. கடன் கொடுக்குறவங்க போல நினச்சிக்கிட்டாங்க. யார்கிட்ட கடன் வாங்க போனால் 10,000 வேணும்னா நீங்கள் 50,000 கேட்டால் தான் 10,000 இறங்கி வருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், 50,000 முதல்ல கேட்பாங்க. ஏங்க அவ்வளோ காசு இல்லைங்க, எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதுங்க. என்னங்க அப்படி தானே உலகத்தில் இருக்கிறவங்க, அப்படி தானே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே டக்குன்னு உடனே நம்ம நீட்டிறது கிடையாது. எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக அவங்கள இல்லைங்க எங்கள்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க. இதான் மனிதனுடைய இயல்பாக இருக்கிறது. அதே போல் தேவன் நினைத்து விடாதீர்கள். அநேக இடத்துல இப்படிப்பட்ட மனநிலை உள்ளவங்க டீச் பண்ணி தேவனை தரம் குறைவாக காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஆண்டோட இவ்வளோ கேட்டால் அது கொஞ்சம் தான் கொடுப்பாரு. இல்லை, தேவன் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. மிகவும் அதிகம். நான் சின்ன வயசில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்தில் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, இவ்வளோ கேட்டால் கடவுள் கொஞ்சமாக தான் கொடுப்பாரு. பின்னாடி தான் புரிஞ்சுது, இந்த மாதிரி கொடுக்குற ஆட்கள்லாம் கடன் கொடுக்குறவங்க தானே எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பின்னாடி தான் புரிய ஆரம்பிச்சிது. தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. பைபிளில் போடப்பட்டிருக்குது, மதகுகளை திறந்து. ஆமென். மதகுகளை திறந்து சொல்லுங்கள், மதகுகளை திறந்து. அப்படிப்பட்ட தேவன் இடம் கொள்ளாமற் போகும் மட்டுமாய் ஆசீர்வாதத்தை நம் மீது வரிசைக்க பண்ணுகிறவர். புரிஞ்சுச்சுங்களா? யோபு என்ற ஒருத்தர் பைபிளில் இருக்கிறார் பாருங்க. அநேக கிறிஸ்தவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியுதோ இல்லையோ, யோபுவோ நல்லா தெரியும். ஆகவே தான் பாருங்கள், நம்ம இயேசு கிறிஸ்துவ பற்றி டீச் பண்ணியே அந்த ஒவ்வொரு மெசேஜுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ பற்றி டீச் பண்ணுறோன்னா, இவர் அநேக நேரத்தில் சபையானது கிறிஸ்துவே மறந்துடுச்சு. இயேசுன்னா என்ன இயேசுனா என்னன்று கேட்குற நிலைமையில் நீங்கள் உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே தான் கொஞ்சம் காஸ்பல் அறிவிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீ கிறிஸ்துவ உலகத்துக்கு இயேசுவை தெரியுது இல்லையோ, அடிக்கடி சபையில் யோபுவை பேசியே யோபுவை நல்லா தெரியும். நீ காமிக்க போகிறேன் யோபு எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாருன்னு. யோபு நல்லவர், உத்தமர் தான். ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க அவர் நல்ல மனுஷங்க. இந்த ஆண்டவர் தாங்க அவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, அவர் நல்லவரா? யாரு? யோபு நல்லவங்க. இந்த ஆண்டவர் தாங்க இடையில பூந்து
அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாரு, பிரச்சனையை கொடுத்தாரு, அவனுக்கு வியாதியை கொடுத்தாரு, தரித்திரத்தை கொடுத்தாருன்னு சொல்லி மக்கள், ஊழியர்கள் தேவனை தரக்குறைவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோபு பெருசாக காமிச்சிட்டு, யோபு நல்ல மனுஷனா, யோபு உத்தமனா, யோபு சன்மார்க்கனா, ஆனால் அவனுடைய வாழ்வில் செய்த எல்லா அழிவு நாசமோசம்லாம் கர்த்தர் என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேவ பிள்ளைகளை தப்பாக விசுவாசிக்காதீங்க. தப்பாக விசுவாசிங்கன்னா தப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். சரியாக விசுவாசித்தால் சரியாக தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ யோபுவுக்கு கர்த்தர் கஷ்டத்தை கொடுக்கவில்லை. யோபுவின் விஷயத்தில் கர்த்தர் பொல்லாதவர் கிடையாது. யோபுவின் விஷயத்தில் கூட கர்த்தர் நல்லவராகத்தான் இருந்திருக்கிறார். படிப்போம், ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். யாக்கோபு 5:11 யோபுவின் காரியத்தை யாக்கோபு பிற்காலத்தில் யாக்கோபு நிருபத்தை எழுதும்போது சொல்கிறாரு, தேவன் எப்படிப்பட்டவரா. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் யோபு பற்றி போதிக்கும் போது யோபு நல்லவர், கர்த்தர் கெட்டவர் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தை எழுதின யாக்கோபு தேவனை காண்பிக்கும் போது எப்படி காண்பிக்கிறார்? படிங்க. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். ஆமா, அடுத்து சொல்ற கர்த்தரின் செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். பாத்தீங்களா, இன்றைய காலகட்டத்தில் பாஸ்டர்ஸுங்க கர்த்தர் அவர் நல்லவர், இவர் கெட்டவர்னு சொல்றாங்க. ஆனா யாக்கோபு பாஸ்டர் என்ன சொல்றாரு? கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். யோபு பாஸ்டர் கரெக்டா தெளிவா சொல்றாரு, இரக்கமும் உருக்கமும் நல்லவராய் இருக்கிறார்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆமென். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்டவர் தான். யோபுவுக்கு நல்லது செய்தது கர்த்தர், யோபுவை ஆசீர்வதித்தது கர்த்தர். யோபுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா தீமைக்கும் காரணம் பிசாசு, சாத்தான். பைபிளில் போடப்பட்டிருக்குது, அவர்கள் பயந்த காரியம் அவர்களுக்கு நேரிட்டது. யோபு பயந்தது தான் யோபுக்கு நேரிட்டது ஒழிய கர்த்தர் அதற்கு காரணர் கிடையவே கிடையாது. வேதத்தில் பாருங்கள், ஆதாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாமின் வாழ்வில் நடந்த எல்லா நாசமோசத்துக்கும் கர்த்தர் காரணரா? கர்த்தர் அல்ல. கர்த்தர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இவன் தான் போய் சாப்பிட்டான். அப்போ கர்த்தர் ஆதாமின் வாழ்க்கையை அழித்தாரா? கர்த்தர் இது பண்ணாரா? அவன் பிரமாணத்தை மீறி விட்டான். பாருங்கள், இன்றைக்கி ஒன்வேன்னு ஒரு ரூல் இருக்குது, ஒன்வேன்னு சட்டம் இருக்குது. ஒன்வே சட்டத்தை மீறி போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுறதா முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இவனை ஆக்சிடென்ட் ஆகினான்னு சொல்ல முடியுமா? அவங்க நாடு முழுவதுமே பிரமாணம் இருக்குது, சட்டங்கள் இருக்குது. சட்டத்தை மதித்தால் சட்டம் வாழ வைக்குது. சட்டம் மதிக்கலாம், அதே சட்டம் அவன் என்ன பண்ணுது? அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்காக நாட்டை ஆள்றவங்க தான் மக்கள் அழிக்கிறாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அவங்க சொல்கிறாங்க, நீ சட்டத்தை மீறினா அதனால இந்த பிரச்சனை உனக்கு வந்ததுன்னு தான் சொல்லுவாங்களோ ஒழிய டைரெக்டாக யாருமே நாட்டை ஆள்றவங்க மேலே குறை சொல்ல முடியாது. நீ சட்டத்தை அவமதித்தா அதான் அவ்வளோ பிரச்சனை அப்படின்னுவாங்க. அதே போல் தான் ஆதாமுடைய வாழ்வில் நடந்த பிரச்சனைக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. அவ்வளோ பிரச்சனை காரணம் ஆதாம். இன்றைக்கு நமக்கும் இதே காரியம்தான் பொருந்தும். புரியுதுங்களா? படிப்போம், ஒரு வருஷம் எபேசியர் 4:27 படிங்க. அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, எபேசியரில் பவுல் மூலமாக, எபேசியர் 4:27, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே கொடுத்தார். எபேசியர் 4:27 படிக்கிறீங்க. பிசாசுக்கு இடம் கூடாமல் இருங்கள். பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். கொஞ்சம் கவனமாக படிங்க. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள். அப்போ யோபு என்ன பண்ணார்? பிசாசுக்கு இடத்தை கொடுத்தார். ஆதாம் என்ன பண்ணார்? பிசாசுக்கு இடத்தை கொடுத்தார். தேவன் என்ன சொல்லிட்டாரு? அவர் பைபிளே சொல்ல பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, இடம் கொடுத்தா உள்ள வருவான்னு நல்லாவே தெரியும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கலாம், அவன் என்ன பண்ணுவான்? உள்ளே வருவானா? நம்ம என்ன பண்ணுறோம்? பிசாசுக்கு இடத்தை கொடுத்துட்டு கர்த்தர் மேலே பழியும். அவர் தான் சொல்லிட்டாரு, பண்படுத்தி காத்துக்கொள். காத்துக்கொள்ள என்ன அர்த்தம்னா, இடத்த விடாத. உள்ள ஒருத்தன் வருவான், இடத்த விடாத. பிசாசை உள்ளே விடுவதும் வெளியே நிற்க வைப்பதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. நிறைய விசுவாசிங்க பிசாசை தான் வாழ்க்கையில் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவன் உள்ள பூந்து பல வேலை நாசமோச வேலையை பண்ணிட்டு இருக்கிறான். அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் திருடிக்கிறான். சந்தோஷத்தை திருடுறான், சமாதானம் திருடுறான், பொருளை திருடுறான், பணங்களை திருடுறான், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் திருடுறான். யார்? கர்த்தரா? கர்த்தர் கிடையாது. பிசாசுக்கு நம்ம இடத்த விட்டுட்டோம். எப்படியோ ஒரு விதத்தில் பிசாசை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து விட்டோம். பிசாசுக்கு இடத்தை கொடுத்து விட்டுட்டோம். ஆகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், கர்த்தரை மட்டும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. பக்கத்தில் புரிஞ்சிச்சா?
சொல்லுங்கள், இங்கே இங்கே ஏறுனுச்சான்னு கேளுங்க. ஏங்க என்னைய மாரி கேளுங்க, இங்கே ஏறுனுச்சான்னு கேளுங்க. எல்லாம் நம்ம பண்ணிட்டு அவர் மேலே பழியை போட்டுக்கிட்டு இருப்போம். பாவம். ஊழியக்காரங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க, விசுவாசிகளும் அப்படிப்பட்டவங்கள தான் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் பாவம் அவர் தான் டக்குன்னு வந்து கேட்க மாட்டான்னு அவர் மேலேயே பழியை போட்டுறது. ஓகே, சொல்கிறேன், கர்த்தர் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நல்லவராகவே கர்த்தர் இருக்கிறார். யோபுவை ஆசீர்வதித்தது கர்த்தர். இந்த ஸ்டேட்மெண்ட்டை பிசாசை ஒத்துக்கிறான். யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிப்போம், எடுத்துக்கங்க. 1:10 படிப்போம். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. வேலி அடைத்திருக்கிறார். நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். அவன் சம்பத்து பெருகிற்று. தேவன் எல்லையில்லாத அளவுக்கு ஆசீர்வதிக்க. யோபு பார்த்தா தெரியும், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன். நான் சொல்ல, கர்த்தர் மாறாதவர். யோபுவை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் நம்முடைய கர்த்தராகவும் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் தான் இன்றைக்கு என்னுடைய கர்த்தராக இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த அதே கர்த்தர் என்னுடைய கர்த்தராக இருக்கிறார். யாக்கோபை ஆசீர்வதித்தவர், யோசேப்பை ஆசீர்வதித்தவர் அதே கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். முற்பிதாக்களை எல்லாம் ஆசீர்வதிய தகப்பனாக இருக்கிறார். அவர்கள் ஆசீர்வதிப்பார் என்றால் அதே போல அதே அளவு தான் நம்மையும் ஆசீர்வதிப்பார். சரி, எதுக்காக எடுத்தேன்னா, இப்போ போங்க 29க்கு போங்க. யோபு 29க்கு போங்க. நானே அங்கேருந்து சில வசனத்தை 29 கொஞ்சம் வரிசையாக படிக்கணும், அது நானே எடுத்து படித்தேன். 29ஆம் அதிகாரம் எடுத்துக்கிங்க. மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. இதை படிக்கும்போது உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. 29 2ஆம் வசனம் படிக்கிறேன். சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். யோபு தேவன் சென்று வந்த காலங்கள் என்றால் இந்த 1ஆம் அதிகாரத்தில் எப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார் அந்த வாழ்க்கையை பார்க்குறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த சீர் அந்த காலம் எப்படி கர்த்தர் சீரை கொடுத்தாரு, அப்படியே அடுக்கிட்டே போகலாம். இத்தனை ஆடு, இத்தனை மாடு, இத்தனை ஒட்டகம், இத்தனை வாழைக்காரங்க, அப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். யோபுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, சென்று போன மாதங்களிலும் தேவனை காப்பாற்றி வந்து நாட்களும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். நிறைய பேருக்கு ஆசை. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அந்த சீர் உங்களுக்கு உண்டாவதாக இயேசு நாமத்தில் இன்றைக்கு. 5ஆம் வசனம் படிக்கிறேன். 5 தொடர்ந்து படிக்க நம்ம புரியும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. சேர்ந்து படிப்போம். அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். சொன்னாலியா, குடும்பம், பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கின்ற பெரிய ஆசீர்வாதம். 6ஆம் வசனம், என் பாதங்களை நான் ஹலோ படிச்சிங்களா? என்னால் எதால கழுவினாரா? சத்தம் கேட்கல. பேர் போட்ட ஆளு பருப்பா. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல. இன்னைக்கெல்லாம் ஒரு மாசத்துக்கு என்ன வாங்கணும்னா இவ்வளோதான் செலவு பண்ணணும், அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு. நெய்யா இருந்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, அப்படியே கரண்டியை காட்டிட்டு போப்பா அப்படின்றது. நெய்யை ஊற்றிடாத. சில பேர் நெய்யினாலே கரண்டி சில பேருக்கு வரவே வராது. அது விற்கிறதுக்கும் இது ஊற்றுறதுக்கும். நம்மால் யோபு அவர் எப்படி காலை கழுவினாராம்? நெய்யினால் என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். சில இடத்துல நெய் ஊற்றாதே, கரண்டியை காஞ்சிட்டு போன்னு சொல்கிற உலகத்தில் தேவன் ஒரு மனிதன் எப்படி ஆசீர்வதித்திருந்தாராம்? பாதத்தை நெய்யினால் கழுவுற ஒரு வாழ்வு. பேர்பட்ட லைஃப். அதை எதிர்பார்க்க. ஆண்டவரே, முன்னாடி இப்படி தான் நான் இருந்தேன். ஆண்டவரே, நீங்கள் இப்படி தான் வச்சுருந்தீங்க. நெய் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஐஸ்வர்யத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுதான் பைபிள் ஒரு வசனம் போடப்பட்டிருக்குது, உம்முடைய பாதைகள் வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய் ஐஸ்வர்யத்திற்கு அடையாளம். புரிஞ்சுங்களா? அப்போ நெய் பார்க்குறோம், நெய்யின்றாரு, பாதத்தை நெய்யில கழுவு, கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். கவனிச்சிங்களா? எவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இந்த யோபு எதிர்பார்த்தது போலவே லாஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா அவன் முன்னிலைமையை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை இரட்டத்தனையான பிளெஸிங். அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ நெய் டபுள் போர்ஷன்னா அப்போ நெய் எப்படி வேற மாதிரி குளிச்சிருப்பார் போல. என்ன கண்மலைந்து ஓடலாம், அது பார்த்தா கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நடந்திருக்கும். ஆசீர்வாதம் அப்படிப்பட்டது, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாதையில் செல்லாமல் தேவனுடைய பாதையில் செல்லுங்கள். தேவனுடைய பாதையில் குறைவு இல்லை. ஆமென். அதுதான் பாருங்கள், அவருடைய பாதையில் நடக்கணும், அவர் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும், அவர் சொல்கிற விதத்தில் நடக்கணும். கர்த்தரும் அவருடைய வார்த்தையும் என்ன சொல்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் அங்கு சீர் உண்டாக ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு தான் போவார்கள். தேவனும் அவருடைய வார்த்தையும் இருக்கிற இடத்தில் ஜனங்கள் செழித்து ஓங்குவார்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம். அவங்க தான் கல்யாண காட்சி வந்துச்சுன்னா முதல்ல கர்த்தர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்குறதுக்கு காது ஒதுக்கி வைக்கணும். கல்யாண காட்சி வந்துச்சுன்னா கூட வீட்டில் இருக்கிற சில பேர், சில ஆட்கள் வீட்டில் இருப்பாங்க பாருங்கள், சில அது சொல்கிறேன் இது சொல்கிறேன்னு சொல்லி ஒன்றுத்துக்கு உதவாத ஆட்கள், கடைசியில் நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விடுற ஆட்கள், நம்மளை நடுத்தருக்கு வந்து நிற்க வைக்கிற ஆட்கள் சில பேர் இருப்பாங்க பாருங்கள். இது பண்ணியா, அது பண்ணியா, அதை செஞ்சியா, இதை செஞ்சியா, எல்லாம் காமிச்சிட்டு இதை பண்ணியா, கர்த்தர் பக்கம் திரும்பினியா, கர்த்தர் சொல்கிறதை கேட்டியா. கல்யாணத்தில் பலகாரத்தை யோசிக்கிறாங்க, கர்த்தர் யோசிக்கிறதே கிடையாது. கல்யாணத்தில் தேவனை தவிர மற்ற எல்லாமே கண் முன்னாடி வந்து நிற்கிறது. நான் சொல்ல தேவ பிள்ளைகளே, கர்த்தர் காட்டுகிற பாதையில் சென்றால் ஆசீர்வாதங்கள் நெய்யாய் பொழியும். பக்கத்தில் பிளஸ் பண்ணுங்கள், உங்கள் மேலே ஆசீர்வாதம் நெய்யாய் பொழியும். எனக்கு வருத்தம் என்னன்னா, சிலத்தில் அந்த கல்யாண நேரத்தில் வந்து எங்கள்கிட்ட கேட்பாங்க பாருங்கள், நாங்கள் சில சொல்லுவோம், நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது மாதிரி போயிடுவாங்க. கடைசியில் அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பமாகுது. சிலத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் பார்க்குறத நீங்கள் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற இடத்துல இருக்கிறீங்க. நாங்கள் எங்கேருந்து பார்க்குறோம்? தேவனுடைய வார்த்தையிலேருந்து உங்களை பார்க்குறோம், தேவனுக்குள்ளேருந்து உங்களை பார்க்குறோம். சில இடத்துல நீங்கள் அட்வைஸ்க்கு எங்கள்கிட்ட வரும்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, தேவனும் அவருடைய வார்த்தையிலிருந்தும் பார்த்து உங்களோடு பேசுகின்றோம். சில நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணிட்டு வருவீங்க, முடிவு பண்ணிட்டு வருவீங்க, இப்படி தான் செய்யணும்னு. நான் சொல்ல, உங்களுடைய பிரச்சனைக்கான பாதை நீங்கள் வகுத்து கொள்கிறீர்கள். கவனமாக இருங்க. ஆகுதான் 1ஆம் தேதி சொன்னேன், தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுகிறவர்கள் நல்லா இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற நானும் என் மனைவியும் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். நீ எத்தனை வயசாக இருந்தாலும் உங்களுக்கு தகப்பன் யார்? ஆவிக்குரிய தகப்பன் யார்? நானும் என் மனைவியும் தான். ஆகவே எப்படி உலக பிரகாரமான அப்பா அம்மாவை கனம் பண்ணுறவங்க இந்த பூமியில் நல்லா இருப்பாங்க, ரொம்ப நாள் வாழ்வார்களோ, அதே போல் ஆவிக்குரிய பெற்றோர்களாகி எங்களை கனம் பண்ணும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க, ரொம்ப நாள் வாழ்ந்துருப்பீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், முதல்ல அவர் சொல்கிறத ஒழுங்காக கேளுங்க. எதிர்த்து அதாவது சில உங்களுக்கு நல்வாழ்வு சொல்கிறேன். சில இடத்துல நாங்கள் உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி அவ்வளோ காரியத்தை பேசிக்கிட்டு இருப்போம் பாருங்கள். அதெல்லாம் கேட்காம நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுறீங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், தவளை அதாவது என்ன சொல்கிறது, வெட்டி கொள்கிற மாதிரி, குழியை வெட்டுற மாதிரி உங்களுக்கென்ற குழியை நீங்கள் வெட்டி கொள்கிறீர்கள். ஆகவே தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தை எங்கள்கிட்ட கேட்குறதா வந்தால் நாங்கள் சொல்கிறபடி செய்கிறதுக்கு முதல் ஸ்டெப் எடுக்க பாருங்கள். நாங்கள் ஒன்று சொல்லிட்டு நீங்கள் ஒன்று செய்கிற ஒரு ஆளாங்கன்னா அதுக்கு எதுக்கு வருகிறீர்கள்? புரிஞ்சுங்களா? ஆகவே எங்கள் நேரமும் வேஸ்ட்டாக போய் கடைசியில் நீங்கள் நாங்கள் சொல்கிறத கேட்காம உங்கள் வாழ்க்கை வேஸ்ட்டாக போய் உங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போய் எவ்வளோ காரியம் பார்த்தீங்களா? ஆகதான் தேவனுடைய வழிகளில் வெற்றி உண்டு, தேவனுடைய வார்த்தையின் வழிகளில் வெற்றி உண்டு, தேவனுடைய வழிகளில் வெற்றி உண்டு. 144 போவோம். முதலாவது ஹெல்த்தை பார்த்தோம், அடுத்தது வெல்த்தை பார்த்தோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் எருதுகள் பலத்தவைகளுமாக இருக்கும். சத்துரு படிப்போம் 44, அதில்
எங்கள் எருதுகள் பலத்தவைகளாய் இருக்கும். எங்கள் எருதுகள் பலத்தவைகளாக இருக்கும், சத்துரு உட்போகுதலும் குடியோடி போகுதலும் இராது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. என்ன சொல்றாருன்னா, எருதுகள் பலத்தவைகளாக இருப்பதனால் சத்துரு உட்புகுதல் இருக்காது. ஆமென். சத்துரு உட்புகுதல் இருக்காது. இன்னும் சொல்ல போனா எந்த பகைஞனும் உள்ளே வர முடியாது. இன்னும் சொல்ல போனா உங்களை சிதைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு இழப்பையும் யாரும் கொடுக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா பிசாசின் மீது ஜெயத்தை கொடுக்கின்றார். முதது ஹெல்த், அடுத்தது வெல்த், அடுத்தது சாத்தானின் மீது ஜெயம், வெற்றி. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வை சீரழிக்கின்ற பிசாசின் வல்லமை, அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அத்தாரிட்டி, அதிகாரம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. சொல்லுங்க, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்னு சொல்றார். புரிஞ்சுங்களா? பாஸ்ட்லாம் நடக்கும் அடையாளங்களும் போடல. நிறைய இடத்துல வசனம் தப்பாவே காமிச்சு விட்டுறாங்க. இதெல்லாம் ஊழியக்காரங்க தான் பண்ணணும். இல்லைங்க, கண்ணை திறந்து பார்க்கணும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. ஆமென். இயேசுவின் நாமத்தை உச்சரித்தால் அங்கே பிசாசு ஓட ஆரம்பிப்பான். இதுக்கு நாங்கள் வரணும் அவசியமே கிடையாது. நீங்களே இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி எந்த பிசாசானாலும் நீங்கள் விரட்டலாம். நம் மீது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். எகிப்து தேசத்திலே குடியிருந்த இஸ்ரவேல் எபிரேயர்களுடைய வீட்டிலே ரத்தம் பூசப்பட்டிருந்தது. ரத்தம் பூசப்பட்ட எந்த வீட்லையும் சங்காரத்துடன் அணுகவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, நம் மீது ரத்தம் பூசப்பட்டிருக்குது. எல்லாம் தலைமையில் கை வச்சு சொல்லுங்க, என் மீது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. சங்கார தூதனை அணுக முடியாது, அழிவின் தூதனை நெருங்க முடியாது. ஆமென். நல்லா ஒன்று காரியத்தை கவனமாக கேளுங்க. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பிசாசு உங்கள் மேலே பார்த்துட்டு ஆஹா இவன் மேலே இயேசுவின் ரத்தம் இருக்குதுயா, இவனை தொட முடியாது. நிறைய நமக்கு வெளிச்சம் இல்லை, என் மேலே என்ன பவர் இருக்குன்னு நம்ம புரியாமல் இருக்கிறோம். என் மீது இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். இங்கே இருக்க ஒவ்வொருமே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டிருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு இந்த வெளிச்சம் இருக்குதோ இல்லையோ, பிசாசுக்கு தெரியும். பிசாசு உங்களை பார்க்கும்போதெல்லாம் பயப்படுறோம். நம்ம அவனை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையை சொல்ல போனால் அவன் தான் உங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிசாசுக்கு நன்றாக தெரியும். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இருக்காது, எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது சொல்றாரு. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? கூக்குரல் உண்டாகுதுன்னா உங்கள் வீட்டில் எப்போதுமே சமாதானம் தான் இருக்குன்றார். ஆமென். சொல்லுங்க, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிகாரம், சமாதானம், இதெல்லாம் யாரு? நம்ம அப்பா நமக்கு கொடுக்கின்ற சீரு. ஆமென். தேவனும் தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கு மக்கள் சீர் பெறுவார்கள். புரியுதுங்களா? தேவனுடைய தேவனும் தேவனுடைய வார்த்தை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். ஆனால் தேவன் இருக்கிற இடத்துல, தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல ஜனங்கள் சீர் பெறுவார்கள். ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிகாரம், அது மட்டுமல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஏனென்றால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மீது வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகின்றோம். 72ஆம் சங்கீதம் போயிட்டு வாங்க. 72 7ஆம் வசனம் படிங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கை. சிஸ்டர் 72 7ங்க சிஸ்டர். அவரு 72 தானே சொன்னேன்? 22 7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஆமென். அவருடைய நாட்களில் யார் செழிப்பான்? நீதிமான். இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். இன்னைக்கு நம்ம யாருடைய நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இயேசுவின் நாட்களில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆகவே நீங்கள் செழிப்பீர்கள். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த, கவனிங்க, சந்திரன் உள்ள மட்டும். சரி, நான் கேட்குறேன், சந்திரன் எப்போ வரும்? சந்திரன் எப்போ இருக்கும்? நம்ம கண்ணுக்கு எப்போ தெரியும்? இரவு நேரத்தில். சந்திரனுடைய வேலையே நைட்டு. பைபிளில் புறப்பட்டிருக்குது, இரவுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு கர்த்தர் சந்திரனை உருவாக்கி, பகலுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு சூரியன், இரவுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு சந்திரனை உருவாக்கி வச்சிருக்கிறார். அப்போ ராத்திரியில் தான் நம்ம சந்திரனை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ என்ன அர்த்தம்? சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்றால் இரவு நேரத்தில் கூட உங்கள் வீட்டில் சமாதானம் இருக்கும்.
ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நிறைய பேர் வீட்டில் சண்டை ஆரம்பிக்கிறது எப்போ தெரியுங்களா? நைட் நேரத்தில் தான், இரவு நேரத்தில் தான். விசுவாசியுங்கள், இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வீட்டில் அடிக்கடி நைட்டில் சண்டை வந்துட்டு இருக்குதா? அப்படிப்பட்டவர்கள் நான் சொல்கிறேன், இந்த வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லி, இரவு நேரத்தில் என் வீட்டில் சமாதானம் இருக்கும். ஆமென். அநேக குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் கண்ணீரும் ஓலமும் சத்தமும் சண்டையும் சச்சரவுகளும் தொந்தரவுகளும். அன்றைய நேரத்தில் மக்களால் தூங்க முடியல. சில நேரத்தில் இரவு நேரத்தில் மக்கள் தப்பான வழிகள்லாம் போகிறாங்க, தற்கொலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இரவு நேரத்தில் நடக்கின்ற சண்டைகளால் அநேக மக்கள் எவ்வளோ தப்பான வழிகள்லாம் போக ஆரம்பித்து விடுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, உன் குடும்பத்தில் இரவு நேரத்தில் மிகுந்த சமாதானம் இருக்கும். பக்கத்து சொல்லுங்கள், இரவு நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மிகுந்த சமாதானம் இருக்கும். எங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்னைய பார்த்து சொல்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து ப்ளஸ் பண்ணுங்க, சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அடிக்கடி நைட் நேரத்தில் வர சண்டை சச்சரவுகள் இனிமேல் உங்கள் குடும்பத்தில் இயேசு நாமத்தில் இல்லாமல் இருப்பதாக. அது மட்டுமல்ல, மிகுந்த இந்த பிரச்சனைங்கிறது மட்டும் இரவில், பைபிள் போட இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும். உங்கள் வீட்டு பக்கம் நைட்டில் பயங்கரமே உண்டாகாது. பிசாசினால் உண்டாகிற பயங்கரம் உங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் உண்டாகாது. அது மட்டுமல்ல, இரவு நேரத்தில் சமாதானம் அதாவது சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியினால் தேவன் இரவு நேரத்தில் நல்ல தூக்கத்தையும் கர்த்தர் கொடுப்பார். சில பேருக்கு நைட்டில் தூக்கமே வராமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். நீங்கள் பிடிச்சிக்கணும், நைட்டில் யார் யாருக்கெல்லாம் தூக்கம் வரலையோ அப்படிப்பட்டவங்க கம்பெனிட்டு ஆண்டு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம். இந்த அப்போ அமாவாசைக்கு என்ன பண்ணுன்னு கேட்கக்கூடாது. சில ஆட்கள் பாருங்கள், எப்போதுமே இந்த குசும் பிடிச்ச விசுவாசிங்களா உங்களை இல்லைங்க, இந்த குசும் பிடிச்ச ஆட்களை சொல்கிறாங்க. அப்போ அமாவாசைக்கு என்ன பண்ணுவீங்க? அப்போ சந்திரன் இருக்கு. ஆகுவது அன்றைக்கி பிசாசெல்லாம் நிறைய வேலை செய்தா பாஸ்டர்? இல்லை. சொல்லப்போனால் இரவு நேரங்களில் உண்டாகும் எல்லா விதமான பிசாசின் சேட்டைகளுக்கும் நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே சமாதானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டவர்கள் இப்படிப்பட்ட சீரை பெறுவார்கள். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? ஆகவே வார்த்தையை நேசிக்கின்ற உள்ளம் தேவை, வார்த்தையை நாடுகின்ற உள்ளம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையை அபிவிருத்தி செய்யுங்கள். உள்ளத்தில் எந்த அளவுக்கு வார்த்தை இருக்குதோ அந்த அளவுக்கு இப்போ பெற்ற சீரெல்லாம் உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். புரிஞ்சுச்சிங்களா என்ன சொல்லியிருக்கிறேன்னு? மாம்சீக சுபாவம் எப்போதும் வசனத்தை விட்டு ஓடுறது. ஆவிக்குரிய சுபாவம் பார்த்தீங்கன்னா வசனத்தோடு இசைந்து போவது. வசனத்தோடு வாழுங்கள். புரியுதுங்களா? வசனம் இல்லாத வாழ்வு விசனமான ஒரு வாழ்வாக மாறும். வசனமுள்ள ஒரு வாழ்வாக உங்கள் வாழ்வை மாற்றுங்கள். தேவ வார்த்தையை உங்கள் உள்ளத்தில் கொண்டு போய் வைங்க, மனதில் கொண்டு போய் வைங்க. அதில் வாயில் அந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள். ஆமென். சும்மா இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையும் தேவனும் எங்கே இருக்கிறாரோ அங்கே இவ்விதமான சீரை நீங்கள் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் பார்க்க முடியும். தேவனும் அவனுடைய வார்த்தையும் இருக்கிற இடத்துல அதை பார்க்க முடியும். வெற்றிக்கு இதுதான் வழி. இதை தொடர்ந்து நம்ம பண்ணணும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதுதான் தேவ பிள்ளைகளே, உபவாசம் கண்ணீர் நம்ம ஒதுக்கித்த அதை மேன்மைப்படுத்தாதீர்கள். அதெல்லாம் இருக்குது, கனம் பண்ணி செய்யுங்க. ஆனால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தான் நமக்கு தேவனாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஆதியில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாங்க. நீங்கள் நிறைய உபவாசம் கண்ணீரால் முடியாது, தேவனுடைய வார்த்தையால் முடியும். தேவனுடைய வார்த்தை மிக மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். எப்போது வார்த்தைக்குரிய ஒரு மக்களாக, வார்த்தையின் மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படலை. ஆனால் அந்த இடத்துல ஆகிலும் ஒரு வார்த்தையின்படி வலைகளை போடு, வலைகளை போடுனார். அவன் வலையை போட்டான். ஆனாலும் ஏதோ வார்த்தையின்படி செய்கிறார் பாருங்க. கர்த்தர் அங்கு இறங்கி படகும் அமிழத்தக்கதாக, போட்டும் அமிழத்தக்கதாக, வலையும் கிளியத்தக்கதான மீன்களால் பேதுரு பிடித்ததை நம்ம வேதத்தில் பார்க்கின்றோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாள் சொல்லணும், ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின்படி, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்கிற ஆண்டவரே,
உங்களுடைய வார்த்தையின்படி செய்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எதற்கு உங்களை டெடிகேட் பண்ணணும், அர்ப்பணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முடிவு பண்ணணும். ஆண்டவரே, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி செய்யணும். சுச்சுவேஷன் தெரியுது ஆண்டவரே, சூழ்நிலை தெரியுது ஆண்டவரே, ஆனால் நான் சூழ்நிலையோடு இசைந்து போக மாட்டேன், உங்களுடைய வார்த்தையோடு இசைந்து போகின்றேன். அன்றைக்கி நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நமக்கு இருக்கின்ற சூழ்நிலைகளோடு நம்ம ஒத்து போயிடும். அதான் பிரச்சனையே. கொரோனா வந்தப்போ 2 வருஷம் லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, எவ்வளோ போராடினாங்க. கடைசியில் முடிவு ஸ்டேட்மெண்ட் என்ன, முடிவு ஃபைனல் என்ன தெரியுங்களா? அதோடு ஒத்து, அது கொரோனா வெளியே விரட்ட முடியாது. அதோட இது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தால் 2 வருஷம் மக்களுடைய நிம்மதியெல்லாம் இருந்திருக்கும். கடைசியில் மக்கள் இல்லைப்பா, அதோடு சேர்ந்து அதோடு ஒத்து போய் வாழ்ந்துருங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து சூழ்நிலைகளோடு ஒத்து வாழாதீர்கள், தேவனுடைய வார்த்தையோடு ஒத்து வாழுங்கள். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளுக்கு எதிர்மாறாகத்தான் பேச ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு எதிர்மாறாக தான் நீங்களும் பேச ஆரம்பிக்க வேண்டும். சொல்லுங்கள், உங்களுடைய வார்த்தையின்படி. ஆமென். பாருங்கள், தாவீதுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை இருந்துச்சுன்னா, ஆலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், 1 நாளாகமம் போய்க்குவோம், நானே படிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்கிருந்து ஒரு சில வசனத்தை படித்து காமிக்கிறேன். 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் சொல்லிட்டாரு. இங்கே பாருப்பா, நீ ஆசைப்படுற ரைட்டு, நான் சொல்கிறதை கேளு, கட்ட வேண்டாம். இன்னும் ஆண்டு பேர் எப்படி சொல்கிறீங்க? அப்படி ஒரு வார்த்தை கூட தாவீது கேட்கவில்லை. 11-12 வசனம் படிக்கிறேன். அதுலேயே, நீ உன் பிதாக்களிடத்திலே போக உன் நாட்கள் நிறைவேறும்போது நான் உனக்கு பின்பு உன் புத்திரல் ஒருவனாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் சொல்லிட்டாரு. நீ கட்டாத, நீ கட்ட வேண்டாம். உன் மேலே நான் வைத்திருக்க திட்டம் அது கிடையாது. இந்த ப்ராஜெக்டு உன் பையன் மேலே சீட்டு விழுந்திருக்குது, அவன் தான் இதை செய்வான் என்று கர்த்தர் சொல்கிறார். 23ஆம் வசனம் படிக்கிறேன். 23, இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். யோசிச்சு பாருங்க, ராஜா தாவீது, அவனுக்கு பெரிய ஆசை. உடனே சொல்கிற, என் தகப்பனு கட்டக்கூடிய ஒரு அரண்மனை, பேலஸ் தேவனுக்காக பண்ண போகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பண்ண மாட்டேன், அந்த பேலஸை கட்ட போகிறதே உன் பையன் சாலமோன் தான். ஆனால் கவனமாக கேளுங்க, தேவன் சொல்லி இது வேணான்னு சொல்லிட்டாரு. ஆனால் தாவீது இந்த இதில் டல்லாகலை, சோர்ந்து போகலை. என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லலை. என்ன சொல்கிறாரு, இப்போதும் கர்த்தாவே தேவரீர் அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலை வரப்பட்டிருப்பதாக. அடுத்து சொல்கிறார், தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இவருக்குள்ள விருப்பம் இருந்தாலும் தேவன் அங்கே ஒரு விருப்பத்தை சொல்கிறார், விருப்பத்தை காமிக்கிறார். என்னப்பா நீ இல்லை உன் பிள்ளை. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, தாவீது எந்த நெகட்டிவான வார்த்தையை பேசலை, சோர்ந்து போகல. என்ன கர்த்தர் இப்படி பண்ணிட்டாருலாம் சொல்லலை. நான் கட்டினா எனக்கு ஒரு தலைவர், எனக்கு ஒரு கௌரவம் வந்துருக்கும், எனக்கு ஒரு மதிப்பு, எனக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு இதாக இருக்குல்ல. இப்போ கூட சாலமோன் கட்டின தேவாலயம் தான் சொல்கிறாங்களே ஒழிய தாவீது கட்டின அந்த டைட்டில், அந்த நேம் புரியுது, அந்த பேர் இப்போ யாருக்கு போயிடுச்சு, சாலமோனுக்கு போயிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல தாவீது கொஞ்சம் கூட என்னடா இவ்வளோ பெரிய இது பண்ணோம், இந்த பேரை நம்ம கொடுக்காம கர்த்தர் அதெல்லாம் சொல்லலை. தாவீது அப்படியே ஹம்புலா, தாழ்மையா, தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். ஆமென். நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் வந்தாகணும். தேவனும் அவருடைய வார்த்தை எங்கே இருக்குதோ அங்கு மக்கள் சீர்பெறுவார்கள். தேவன் சொல்கிற அந்த வார்த்தை, தேவன் ஒரு வார்த்தை சொல்லுவார்னா அடுத்த பேச்சுக்கே இடம் இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவாக இருக்க வேண்டும் என்றால், தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். தாவீது அப்படியே தன்னை தாழ்த்துகிறார் தேவனுக்கு முன்பாக. என்றைக்கெல்லாம் நீங்கள் நம்ம இஷ்டம் மேலே ஒன்றுச்சுன்னா நீங்கள் உங்களை உயர்த்துகிறீர்கள். கவனமாக கேளுங்க, என்றைக்குமே உங்கள் இஷ்டம் கிடையாது, தேவனுடைய இஷ்டத்துக்கு தான் நம்மை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? அவருக்கென்று உண்டாக்கப்பட்டவர்கள் நாம் எல்லாருமே. நம்ம இஷ்டம், நம்முடைய சித்தம் எல்லாம் ஒன்றை கீழே இறக்கி விட்டு, கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீர், தேவரீர்
சொன்னபடியே செய்தரலும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அதுதான் பின்னாடி சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடிக்கும்போது சொல்கிறாரு, அவர் வாக்கினால் சொன்னதை கரங்களினால் நிறைவேற்றினார். இது என் ஆசை கிடையாது. அவர் சொன்னார், எங்கள் அப்பாட்ட சொன்னார், நான் தான் கட்டுவேன். இங்கே சாலமோன் கூட பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்ப்பா, வாயால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றி இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆமென். ஆகவே திரும்ப சொல்கிறேன், எதிர்பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தரும் எங்கே இருக்கிறாரோ அங்கு மக்கள் சீர் பெறுவார்கள். பாருங்கள், என்னென்ன பார்த்தோம்? ஐஸ்வர்யம் அங்கு ஆரோக்கியம் அங்கு உண்டாகும், ஐஸ்வர்யம் அங்கு உண்டாகும், சத்துருவின் மீது ஜெயம் அங்கு உண்டாகும், அதிகாரம் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டாகும். அது மட்டுமல்ல, சமாதானம் உள்ள ஒரு வாழ்வு அங்கு உண்டாக ஆரம்பிக்கும். இவ்விதமான சீரை நீங்கள் பெறுவீர்கள். ஆமென். நல்லா புரிஞ்சு, கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சீரும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். எழுந்து நிற்போம். எதிர்பாருங்க, அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வசனத்தெல்லாம் படித்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் எவ்வளவு பாக்கியவான் ஆண்டவரே, எனக்கு நீர் சீர் கொடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, பசங்களை வச்சுருக்கிறவங்க பெண் பார்க்கும்போதெல்லாம் எவ்வளோ போடுவாங்களாம் எதிர்பார்க்காதீங்க. தேவன் உங்களுக்கு நிறையா போடுவார், தேவன் நிறையா செய்வார். பெண் வீட்டு என்னென்னலாம் செய்யணும்னு எதிர்பார்க்க அதை காட்டிலும் கர்த்தர் உங்களுக்கு அதிகமாக செய்வார். நல்ல ஆரோக்கியமும், நல்ல ஐஸ்வர்யமும், நல்ல சமாதானம் உள்ள வாழ்வும், நல்ல அதிகாரமும், சத்துரு மீது ஜெயத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமும் சீரும் உங்கள் வாழ்க்கையில் பெருகுவதை எதிர்பாருங்கள், எதிர்பாருங்கள். அப்படியே உங்கள் வாழ்வில் உண்டாகும். எப்போதுமே தேவனுக்கு முன்பாக போகும்போது ஹெட்வெயிட்டோட பெருமையோடு போய் நிற்காதீங்க. தாவீதை போல் அப்படியே ஹம்பிள்னஸ் வந்துட்டோம், தாழ்மை வந்துருட்டோம். அவ்வளோ பெரிய ராஜா சவுல் கூட பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை மீறி செய்ய ஆரம்பித்தான் பாருங்க, ராஜ்யமே போச்சு. அது மட்டுமல்ல, ஒரு அற்பமான மனிதன் சாகிறது போல சவுல் இறந்து போனான். தாவீது அப்படி கிடையாது. தாவீது சொன்னவனுக்கு எதிர்த்து பேசவே இல்லை தேவன்ட்ட. என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு தான் ஆடுகள் பின் திரிந்த என்னை நீர் அழைத்தீரோ? இதுக்கு தான் ஈசாயின் வீட்டிலே கடைசி மகன் என் அப்பாவாலே மதிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டிருந்த என்னை நீர் அழைத்தீரோ? அப்படிலாம் ஒரு வார்த்தையும் தாவீது தேவன்ட்ட போய் கேட்கவே இல்லை. தேவன் சொன்ன உடனே அப்படியே தாழ்த்தி, கர்த்தாவே நீர் சொன்னபடியே செய்தரலாம். இதை தான் தேவன் நம்மள்கிட்ட விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்குதோ அங்கெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. தாவீதின் முடிவு எப்படி? அவன் நல்ல தீர்க்காயுசும், நல்ல முதிர் வயது, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தாவீது தன்னுடைய வாழ்வை முடித்திருக்கிறார். உங்கள் வாழ்வை அப்படிப்பட்டதாக இருக்கும். என்னைக்கெல்லாம் தேவன் சொல்வதுக்கு இசைந்து, கர்த்தாவே நீர் சொன்னபடியே செய்தர்றோம். பேதுரு, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் வளைய போடுறேன் ஆண்டவரே. அங்கே கூட பேதுரு கேட்டிருக்கலாம், எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம், ஆண்டவரே உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு நீ என்ன செம்படவனா? நீ மீன் பிடிக்கிறவனா? மீன் எங்கே இருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? நீ சாதாரண கார்பெண்டராச்சே அப்படி என்று பேதுரு கேட்டிருக்கலாம். ஒரு வார்த்தையும் கேட்கல, அப்படியே ஹம்பிள்னஸ். பேதுரு, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வளைய போடுற ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, உயர்வு எங்கே இருக்குது? தேவனும் தேவனுடைய வார்த்தையும் எங்கே இருக்குதோ அதுக்கு இசைந்து போகின்ற ஆத்துமா, அதுக்கு இசைந்து போகின்ற உள்ளம் கர்த்தருக்கு தேவையாக இருக்கின்றது. என்றைக்கெல்லாம் தேவன் உங்களோட பேசுகிறாரோ உடனே சொல்லுங்க, கர்த்தாவே தேவரீர் நீர் சொன்னபடியே செய்தரலாம். உங்கள் தலைமையில் கை வச்சு சொல்லுங்கள், தேவரீர் நீர் சொன்னபடியே என் வாழ்விலை செய்தரலாம். ஆமென். இப்போ கரங்களை திரு கர்த்தரை வாழ்த்துவோம். பிரைஸ் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எதிர்பாருங்க, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. தேவன்கிட்ட எதிர்பாருங்க. மனுஷன்ட்ட எதிர்பார்த்தா கடைசியில் ஏப்ப விட்டு போயிடுவாங்க, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க. தேவன் அப்படி கிடையவே கிடையாது. அவர் சொன்னார்னா சொன்னதுக்கு மேலவே கர்த்தர் செய்கிறவர். நீங்கள் அவர்கிட்ட எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரும், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் கணக்கே போட தேவையில்லை. நம்ம கணக்கு போடுவோம், இவ்வளோ போட்டால் இவ்வளோ போட்டால் இவ்வளோ ப்ராஃபிட் வரும், நம்ம கணக்கு போடுவோம். தேவன் என்ற விஷயத்தில் தாவீதும் கணக்கு போடல, நம்ம பேதுருவும் கணக்கு போடல. ஆனால் கணக்குக்கு மேலே தான், அவங்களுடைய மூளை அறிவுக்கு மேலே அப்பாற்பட்டு தான் பேதுரு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். நினச்சிருந்தாருன்னா, கரையில் இருக்க எல்லாம் போட்டு வாங்கப்பா, எத்தனை வலையை வச்சு அத்தனை வலையை தூக்கிட்டு வாடா,
அப்படின்னு இருக்கணும். தெரியல. இவன் நினச்சி பார்க்குறதுக்கு மேலேவே கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தனோடு இடைப்பட்ட ஒரு காரியம் சொல்கிறேன். நீங்கள் நினச்சது மட்டுமல்ல, நீங்கள் நினைக்காத பல அற்புதங்களை உங்கள் வாழ்வில் நடப்பதை பார்ப்பீங்க. எந்த பக்கத்தில் வரும்னு தெரியாது, ஆனால் வரும், நடக்கும். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நடக்கும். உங்கள் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறோம். இன்று நீங்களோட பேச நம்முடைய வார்த்தைகளை கரண்டி செலுத்துகிறோம். இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் பார்க்கிறோமே. நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பலத்தையும், அது மட்டுமல்லாமல் ஆண்டவரே சத்துருவின் மீது ஜெயத்தையும் சமாதானமுள்ள ஒரு வாழ்வையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. உமக்கு நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கு எங்கள் வாழ்விலே முதலிடத்தை கொடுப்போம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இல்லாத எந்த ஒரு காரியத்தை எங்கள் உள்ளத்தில் கொண்டு போக மாட்டோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு எங்கள் வாழ்வில் முதல் மரியாதை கர்த்தாவே. ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரீர் சொன்னபடியே செய்தரலும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்வை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாழ்வு எவ்வளவு பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை உங்களுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். ஒவ்வொரு நாளும் உம்மால் வருகின்ற வாழ்வையும், உம்மால் வருகின்ற வெற்றியையும், உம்மால் வருகின்ற சுகத்தையும் பெற்று வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.